குரு கட்டாட்சம் பரிபூர்ணம். பொதுவாக தோஷத்துக்காக ஸ்நேகத்தை விட்டுவிடக்கூடாது. தோஷத்தை காட்டிலும் ஸ்நேகம் உயர்த்தி ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனுக்காக எதையும் தியாகம் பண்ணுவான். தனத்தியாகா கிரகத்தியாகா தேகத்தியாகோபிவா புனः வயஸ்யார்த்தே பிரவர்த்தந்தே ஸ்நேகம் திருஷ்டுவா ததாவிதம். சான்றோர்கள் யாரிடத்திலையும் ஸ்நேகம் பண்ண மாட்டா, பட்சத்தில் இல்லாதபடியே பழகுவா. யாரிடத்திலேயாவது ஸ்நேகம் அவளுக்கு வந்துட்டதானால் அப்புறம் குற்றம் இருந்தாலும் பொருட்படுத்த மாட்டா, ஸ்நேகத்தை பங்கம் பண்ணிக்க மாட்டா. ஏனால் ததாவிதம் ஸ்நேகம் அவ்வளவு உயர்ந்தது. பொதுவாக ஸ்நேகம் தோஷத்தை கண்ணை மறைச்சுவிடும். ஸ்நேகமானது தாயாருக்கு குழந்தைகிட்டக்க ஸ்நேகம். அதனால் உன் புள்ள இப்படி பண்ணிவிட்டான், அப்படி என் புள்ள ஒன்று அப்படி பண்ணியிருக்கவே மாட்டான், என் புள்ள அந்த வழிக்கு போகவே மாட்டான் என்று மூஞ்சில் அடிச்சாப்புல அப்படியே திருப்பி விட்டுடுவான். கொஞ்சம் காது கொடுத்து கேட்போமே என்ன சொல்றான்னு ஏன் கேட்கறதே, என் பையன் பண்ணியிருக்க மாட்டான். இதுக்கு என்ன காரணம்னால் ஸ்நேகம், புத்திர ஸ்நேகம் அவ்வளவு ஹிருதயமாக இருக்கும் பொழுது ஜனங்களுக்கு யாரிடத்திலே எந்தெந்த முறையில் ஸ்நேகம் வந்துடுத்தோ அவள் ஸ்வஜனங்கள்கிட்ட அபிமானம் இருக்கிறதுனாலே பிறர் ஒரு தோஷத்தை சொல்ல வரும் பொழுது அது அவளுக்கு ஏறாது. நம்ம மனுஷா அப்படி செய்ய மாட்டா அப்படின்னு தான் பொதுவாக ஸ்நேகம் மறைஞ்சிடும், ஸ்நேகம் மறைச்சு விடும். ததாவிதம் ஸ்நேகம் அப்படிப்பட்ட ஒரு பெருமை உண்டு. அப்படின்னால் பிறர் சொல்லுதா பிரகட்டம் அந்த தோஷத்தை தானே பார்க்க நேர்ந்துடுத்து அப்படின்னு சொன்னாலும் கூட தோஷம் தெரியாது. ஏதோ நம்ம சிநேகிதன் தானே பண்ணினான். இது கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனன் எவ்வளவு தோஷம் பண்ணினான். அவளுக்கும் பகவான் என்ன நினைச்சுட்டானா, நம்ம அர்ஜுனன் தானே அப்படின்னு நினைச்சுட்டானா. சுக்ரீவன் அதை சொல்றான்னு அப்பேற்பட்ட ஒரு தோஷங்கள் கள்ள தென்படும் பட்சத்தில் அந்த தோஷங்களை மனசுல வச்சுக்க கூடாது. ஸ்நேகம்தான் சாஸ்வதமாக இருக்கணும். ஸ்நேகிதனுக்காக பணத்தையும் தியாகம் பண்ணிவிடுவா, ஸ்நேகிதனுக்காக கிரகத்தையும் தியாகம் பண்ணிவிடுவா, ஸ்நேகிதனுக்காக உயிரையும் தியாகம் பண்ணிவிடுவா. அத்தகையது உத்தமமான ஸ்நேகம். இதெல்லாம் சுக்ரீவன் சொல்றான். லட்சுமண சுவாமியை பார்த்து ராமர் சிரிச்சென்றார். ஒரு வானரன் எவ்வளவு அழகாக சக்கிய தர்மத்தை பற்றி பேசுகிறான், சக்கியத்தினுடைய ஒரு நட்புனுடைய பெருமையை பற்றி பேசுகிறான். அப்படிங்கிற அர்த்தத்தில் லட்சுமணரை பார்த்து ராமபிரான் மந்தஹாசம் பண்ணி கொண்டார். உடனே சுக்ரீவனை பார்த்து நீர் சொன்னீரே அது 100க்கு 100 சத்தியம் என்று சுக்ரீவன் சொன்னதே ராமபிரான் அங்கீகாரமும் பண்ணுகிறார். ஸ்நேகத்தில் முக்கியம் எதுக்கு பேசுறது அப்படின்னு கேட்டால் ஏகம் துக்கம் சுகஞ்சனவ், நம்முடைய சுகதுக்கங்கள் இனிமேல் ஒன்று அப்படின்னு ஆகுறதுதான் ஸ்நேகத்தினுடைய லட்சியம். சௌக்கியமா இருக்கிற காலத்தில் அவன் கடகான் அப்படின்னு விட்டுவிட்டு துக்கமான காலத்திலே ஒருத்தன் இங்கேந்து போய் ஒருத்தங்கிட்ட ஸ்நேகம் பண்ணிக்கிறான்னா அது உண்மையான ஸ்நேகம் இல்லை. ஏன்னா இவனுக்கு ஒரு பிரயோஜனம் ஆகணும், அதனால ஸ்நேகம் பண்ணிக்கிறான். அவனுக்கு சௌக்கிய காலம் வந்துடுத்துனாள் பழைய சிநேகிதன் அங்கேருந்து வரான், முகம் கொடுக்காம இருக்கான். அப்படி இருக்கக்கூடாது. எந்த சிநேகிதனுக்கு எது சுகமோ எது துக்கமோ அதுவே சிநேகிதனுக்கு சுகம் துக்கம் இருக்கு. அவனுக்கு துக்கம் அவன் தன்னுடைய நண்பனுக்கு துக்கம் வந்துவிட்டானால் தனக்கே வந்துவிட்டது போல இருக்கணும். தன்னுடைய நண்பனுக்கு ஒரு பெரிய லாபம் வந்துவிட்டானால் பொறாமப்படக்கூடாது. அவனுக்கு 1,00,000 ரூபாய் வந்திருக்கு, காதுல விழுந்துதான் அவனுக்கு வந்துடுத்தே என்று பொறாமப்படக்கூடாது. சந்தோஷப்படணும், தனக்கே கிடைச்சிட்டது மாதிரி. இப்படி எல்லாம் ஒரு ஸ்நேகத்தை ராமனும் சுக்ரீவனும் பேசிண்டார்.